பூத்திருக்குது. இவ்வளவு பெரிய நந்தவனத்துல பாதி பூவெல்லாம் தொங்கி போச்சு, மீதி பூவெல்லாம் விண்ணு நிக்குதுடி ஆயா. எப்படி ஒரு கங்காச்சி பாரு ஆயா. இந்த பூவாவது மீதிக்குதான் சந்தோஷப்படு. ராணி அம்மா, ஆமா, பாதி பூவை பார்த்தா விளையாடுறது இருக்கு, பாதி பூவை பார்த்தா கரையறதுக்கு. அது என்ன பூ ராணியப்பா? அதெல்லாம் ஒவ்வொரு விதமான பூடியாயா. இது எல்லாமே ஒவ்வொரு விதமா வயசுக்கு ஏத்த ஒவ்வொரு விதமான பூவு. அதனால இப்படி பூவெல்லாம் இருக்குது. இந்த பூச்செடி சந்தில போய் ஒளிஞ்சு விளையாடல என்ன அப்படி வாங்குற? எப்ப பாரு இந்த முண்டைக்கு அதே நினைப்பு. சந்திலேன்னு சொல்லிட்டா போறாப்பா ராணியப்பா. அதனால இந்த நந்தவனத்துல விளையாடி கொண்டு இருக்கிறோம். சிறிது நேரம் விளையாடி விட்டு மீண்டும் நம்ம அரண்மனை போகலாம். வாய் பேசுறீ ஜன்னாடிய ஏடி விளையாடலாமா? என்னடி விளையாட்டு விளையாடலாம்? எனக்கு ஒரு ஐடியா வருது. சாபுத்திரி போல் விளையாடலாமா? ஐயோ அது வேண்டாம்மா. இந்த விளையாட்டு விளையாட்டு புதுப்பட்ட நானும் பொம்பளைதான். ஆமா விளையாட்டு விளையாட்டு என்ன விளையாட்டு? அப்பெல்லாம் கூட கூட விளையாடலாமா? ஐயோ யாருக்கிட்டுமே இல்லையே, எடுத்தா விளையாடணும். இவன் போய் குழலுக்காரனுக்கு என் குழலுக்காரன் என் புரசன் தெரியாத குழலுக்காரங்கிட்ட சப்பலா குடு குடுன்னு கேட்கறான். சட்டி அடிச்சிருவேன். சப்பலா குடு அதெல்லாம் விளையாடக்கூடாது. ஜடுகுடு விளையாட்ட நீ என்னடி சொல்ற? அப்ப நான் சொல்ற விளையாட்டு விளையாடலாமா? அப்படியா? இதெல்லாம் வேண்டாம், நாம கண்ணை கட்டிட்டு ஒளிஞ்சு விளையாடலாம். அப்படியா? ஆமா, கண்ணாமூச்சி விளையாடலாம். ஆகட்டும். யாரு கண்ணை கட்டுறது? ஓயாழ்ந்து போய் கட்டு. இதோ துபாபர் யுகத்துல கண்ணன் பசி என்று அதான் புளியமர்த்தனையே புற்றுக்கண் துபாரத்திலே அரிரம கண்ணன் பசியாக தவித்து பசி மயக்கத்துல மயங்கி கிடக்க, அதே சமயத்துல பிரம்மனும் விசுவும் காராம் பசுவாக மாடாக கன்றாக மாறி அந்த சிவனுக்கு மகாவிஷ்ணுவுக்கு பால் கொடுத்து உயிர் காக்க, அதோடு துபாவரி யுகம் முடிந்தது. இனி கலியுகத்திலே திருமலை அடிவாரத்திலே அதாவது சீனிவாசன் பிறந்து இப்போ சீனிவாசன் தக்குவ பருவமாகி இதோ சீனிவாசன் சபை தற்பார் அவரால் மற்ற வருகிறார்.